வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 13 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்த ஆஸ்திரேலியா உதவி. கட்டுநாயக்க வந்திறங்கிய விசேட ஊட்டச்சத்து பிஸ்கட்டுகள். கண்டி கொழும்பு ரயில் பயணிகளுக்கு விசேட பஸ் சேவை. புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை தொடர்பான முக்கிய விடயங்களை எதிர்வு கூறுகிறார் நாகமுத்து பிரதீபராஜா. டிட்வா சூறாவளி நிவாரணத்திற்காக அமெரிக்க விமானப்படையின் C-130J விமானங்கள் இலங்கைக்கு வந்தடைந்தன. உணவுப் பொருட்களை வாங்கும் போது அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தல். முட்டையொன்றின் விலை 70 ரூபாவாக உயரும். அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுக்கிடையே யாழில் சந்திப்பு. யாழ் வடமராட்சி கடற்கரையில் வெள்ளை நுரை, அச்சத்தில் மக்கள். யாழில் 25,000 ரூபாய் கொடுப்பனவினை பெறும் பயனாளிகளின் பெயர்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை. யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவிப்பு. வெள்ளத்தால் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போக நெற்பயிர் செய்கை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துங்கள். ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை. அரசாங்க நடவடிக்கைகளில் குறைபாடுகள். மன்னார் மறைமாவட்ட ஆயர் விமர்சனம். மட்டக்களப்பிலிருந்து மலையக மக்களுக்கு உலருணவு பொதிகளை அனுப்பி வைக்க ஏற்பாடு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. ரந்தம்பே மின்சார விநியோக கட்டமைப்பு திருத்தப் பணிகள் நிறைவு. இனி விரிவான செய்திகள். 5 மாவட்டங்களில் 50 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு. நாட்டில் தற்போது சீரற்ற காலநிலை ஓரளவு குறைவடைந்துள்ளது. எனினும் ஆரம்பித்துள்ள வடகீழ் பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக ஏற்கனவே மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் அவ்வெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 5 மாவட்டங்களில் 50 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி, கேகாலை, மாத்தளை, குருநாகல் மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலேயே இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர 2ஆம் கட்டத்தில் 4 மாவட்டங்களில் 22 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1ஆம் கட்டத்தில் 7 மாவட்டங்களில் 27 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்த ஆஸ்திரேலியா உதவி. கட்டுநாயக்க வந்திறங்கிய விசேட ஊட்டச்சத்து பிஸ்கட்டுகள். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு முகாம்களில் உள்ள நாட்டு மக்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்ட துணை ஊட்டச்சத்து உணவாக தயாரிக்கப்பட்ட பிஸ்கட்டுகள் ஞாயிற்றுக்கிழமை காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. 10.2 மெட்ரிக் டன் எடையுடைய முதல் பிஸ்கட் பொதிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தன. இவை மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தற்போது பாதுகாப்பு நிலையங்களில் உள்ள மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. துபாயில் உள்ள ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் ஒரு கிடங்கிலிருந்து இந்த பிஸ்கட்டுகள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. உலக உணவு திட்டத்துடன் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கூட்டாக இணைந்து ஏற்பாடு செய்யப்படும் இந்த திட்டத்தின் கீழ் 3.5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் மதிப்புள்ள இந்த பிஸ்கட்டுகளில் 70 மெட்ரிக் டன் நாட்டிற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர், உலக உணவு திட்ட இலங்கை வதிவிட பிரதிநிதி
மற்றும் கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரிநாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்டி கொழும்பு ரயில் பயணிகளுக்கு விசேட பஸ் சேவை. கண்டியிலிருந்து கொழும்புக்கு வரும் ரயில் பயணிகளுக்காக இன்று திங்கட்கிழமை முதல் விசேட பஸ்கள் இயக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விசேட பஸ் சேவைகளில் பயணிகள் தங்கள் மாதாந்த ரயில் பருவ சீட்டுகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என ஆணைக்குழுவின் தலைவர் PA சந்திரபால தெரிவித்துள்ளார். அதன்படி செல்லுபடியாகும் ரயில் பருவ சீட்டுகளை வைத்திருக்கும் பயணிகளுக்கு அதிகாலை 4 மணி, 4:15 மற்றும் 4:30க்கு பிரத்யேகமாக பஸ் போக்குவரத்து சேவைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட சேவைகள் போதுமானதாக இல்லாவிட்டால் மேலதிகமாக பஸ்கள் இயக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையிலான பொது போக்குவரத்து சேவைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையில் இயக்கப்படும் நீண்ட தூர பஸ்களுக்கான தெரிவு செய்யப்பட்ட பாதைகளான கண்டி, கட்டுகஸ்தோட்டை, கலகெதர, ஹதரலியத்த, ரம்புகன, கண்டுபன, கேகாலை மற்றும் பசியாள வழியாக கொழும்புக்கு இயக்கப்படும். நீண்ட தூர பயணிகளின் போக்குவரத்து பாதுகாப்புக்காக இந்த பாதைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை தொடர்பான முக்கிய விடயங்களை எதிர்வு கூறுகிறார் நாகமுத்து பிரதீபராஜா. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் வானிலை எதிர்வு கூறல் ஒன்றை விடுத்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளமல் நிலை ஒன்று காணப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் டிசம்பர் 9 முதல் 13ஆம் தேதி வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு, வடமத்திய, மத்திய, தென், ஊவா, வடமேல், சப்ரகமுவ, மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது. எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படும் வாய்ப்புள்ளது. எனவே மேற்குறிப்பிட்ட தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண் சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணைக்களங்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை விழிப்பூட்டுவது சிறந்தது. குறிப்பாக மத்திய, ஊவா, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாண மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை சற்று குறைவாக பேணுவது சிறந்தது. அத்தோடு எதிர்வரும் 15ஆம் தேதியன்று மீளவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டித்வா சூறாவளி நிவாரணத்திற்காக அமெரிக்க விமானப்படையின் C-130J விமானங்கள் இலங்கைக்கு வந்தடைந்தன. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக அமெரிக்க விமானப்படையின் 36வது தற்செயல் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 2 C-130J சூப்பர் ஹெர்குலஸ் மற்றும் விமான வீரர்கள் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். பேரிடர் மேலாண்மை மையத்தால் அடையாளம் காணப்பட்ட மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவசரகால பொருட்களை, தங்குமிடப் பொருட்கள், தண்ணீர்,
சுகாதார உதவி, உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கு இலங்கை விமானப்படையுடன் இணைந்து இந்த குழு செயற்படும். உயிர்களை காப்பாற்றுவதில் முன்னிலையில் உள்ளவர்கள் கவனம் செலுத்துவதற்கு இந்த பணி விமான போக்குவரத்து மற்றும் தளவாட தசையை கொண்டு வருவதாக அமெரிக்க தூதுவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களை வாங்கும் போது அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உண்பதற்கு பொருத்தமற்ற வெள்ளத்தால் சேதமடைந்த அரிசியை சட்டவிரோதமாக பதப்படுத்தி சந்தைக்கு வெளியிடும் மோசடியை பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கண்டி மாவட்டத்தில் ஹாரிஸ் பத்துவ பகுதியில் இவ்வாறு வெள்ளத்தால் சேதமடைந்த அரிசியை விற்பனை செய்த சந்தேக நபர்கள் இவர்களால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத சுமார் 1000 கிலோகிராம் அரிசி கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் நாடு முழுவதும் அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய நடைமுறைகளில் ஈடுபட வேண்டாம் என்று வர்த்தகர்களை வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக இந்த நேரத்தில் அரிசி வாங்கும் போது விழிப்புடன் இருக்குமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் குறித்த தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அவ்வாறு இல்லையெனில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் 24 மணி நேர சேவை அழைப்பு எண் 1926 தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முட்டையொன்றின் விலை 70 ரூபாவாக உயரும். அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவிப்பு. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் எதிர்வரும் பண்டிகை கால பகுதியில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். வெள்ளத்தில் சிக்கி பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த 28 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்துள்ளன. இதனால் வரும் நாட்களில் முட்டையொன்றின் விலை 70 ரூபாவாக உயர்வடையும் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்ருஹாமி தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டையொன்றின் விலை 70 ரூபாவாக உயரும் அபாயம் உள்ளது. இந்த விலையேற்றத்திற்கான பிரதான காரணம் பண்ணையில் வளர்க்கப்பட்ட பெருமளவான கோழிகள் உயிரிழந்துள்ளன. கடந்த சில நாட்களாக நிலவிய மோசமான வானிலையால் நாடு முழுவதும் இயற்கை பேரிடருக்கு முகம் கொடுத்ததுடன் பெரும் வெள்ளம் காரணமாக பண்ணையில் வளர்க்கப்பட்ட சுமார் 28 லட்சத்துக்கும் அதிக எண்ணிக்கையிலான கோழிகள் உயிரிழந்துள்ளன. இதனால் கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கால்நடை உற்பத்திகளும் இதனால் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. கோழி இறைச்சியின் விலை தற்போது குறைவாக இருப்பினும் எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போது கோழிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். அத்தோடு இக்கால பகுதியில் கோழி இறைச்சியை உணவுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்ற வதந்திகளும் பரவி வருவதை காண முடிகிறது. எவ்வாறாயினும் நாம் வெள்ளத்தால் உயிரிழந்த கோழிகளை மனித நுகர்வுக்கு ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அத்தோடு பண்ணை விலங்கு கால்நடை உற்பத்திக்கு சவாலாக கால்நடை தீவனத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. ஆகையால் கால்நடை உற்பத்தியாளர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சமாளிப்பதற்கும் சந்தையை நிலைப்படுத்தவும் அரசாங்கம் கால்நடை தீவன மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்வது அவசியம். மேலும் இந்நேரத்தில் பாதிக்கப்பட்ட கால்நடை பண்ணை உரிமையாளர்கள் தமது உற்பத்தியை மீள கட்டியெழுப்ப அரசாங்க உதவித்தொகை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுக்கிடையே யாழில் சந்திப்பு. இலங்கை தமிழரசு கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையே யாழ்ப்பாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் VK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்களான செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், முருகேசு சந்திரகுமார், C ரவீந்திரா, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச் செயலாளர் ந ரத்னலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர்.
யாழ் வடமராட்சி கடற்கரையில் வெள்ளை நுரை, அச்சத்தில் மக்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நுரை கரையொதுங்கியதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பருத்தித்துறை இயக்குதுறையை அண்டிய பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை வெள்ளை நுரை கரையொதுங்கியதால் மக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழில் 25,000 ரூபாய் கொடுப்பனவினை பெறும் பயனாளிகளின் பெயர்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை. யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவிப்பு. வெள்ள நிவாரண கொடுப்பனவு விடயத்தில் தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு குறித்த பிரிவிற்குரிய கிராம அலுவலகர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர், பிரதேச செயலக அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரால் பிரதேச செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய பேரிடர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட வீட்டை வசிப்பதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்கும், துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கும், வீட்டு உபகரணங்களை மீட்பதற்கும், சமூக பொருளாதார அதிர்ச்சிகளை நிர்வகிப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ரூபாய் 25,000 உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அந்த வகையில் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய 5ஆம் தேதி கடிதத்தில் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள், பகுதி சேதமடைந்த வீடுகள், வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் உதவித்தொகையினை பெறுவதற்கு தகுதியானது என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அனைத்து கிராம அலுவலகர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தருக்கு சரியான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டியது பிரதேச செயலாளரின் கடமையாகும். இவ்வாறான வெள்ள அனர்த்த நிலைமைகளின் போது அனைத்து கிராம மட்ட அலுவலர்களும் நேரடியாக பிரிவிற்கு சென்று தரவுகளை பெற்றுக் கொள்வதனை பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். படிவத்தினை உரிய முறையில் பூர்த்தி செய்து உறுதிப்படுத்திய வகையில் மேற்படி கொடுப்பனவினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலர் உணவு நிவாரணம் மற்றும் 25,000 ரூபாய் கொடுப்பனவிற்கு தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு குறித்த பிரிவிற்குரிய கிராம அலுவலர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர், பிரதேச செயலக அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பதால் இவ்விடயங்களில் தனிப்பட்ட கவனம் எடுத்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போக நெற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துங்கள். ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை. வெள்ளத்தால் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போகத்தில் நெற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தேசிய தேவையாக கருதி அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் நன்கு ஒருங்கிணைந்த முறையில் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும், தற்காலிக பழுதுபார்ப்புகளை மேற்கொண்டு தேவையான நீர்ப்பாசன நீர் விநியோகத்தை வழங்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இலங்கை வரலாற்றில் மிக உயர்ந்த இழப்பீட்டை வழங்குவதன் ஊடாக பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை விரைவில் மீண்டும் தொடங்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சுட்டிக்காட்டினார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை காலை அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். அரசாங்க நடவடிக்கைகளில் குறைபாடுகள். மன்னார் மறைமாவட்ட ஆயர் விமர்சனம். புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும், போதை வஸ்தை கட்டுப்படுத்தவும், பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியன. ஆயினும் தமிழர் நில அபகரிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை, இறுதிப் போரில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்கசார்பற்ற சர்வதேச விசாரணை, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை
ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயம் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளார். இறைவனின் இரக்கத்தாலும் புனித ஆட்சி பீடத்தின் ஆதரவாலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை மறைமாவட்ட இறைமக்களுக்கு எழுதும் திருவருகை கால திருமடல் 2025 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மடலில் குறிப்பிட்டுள்ள மறைமாவட்டம் எதிர்நோக்கும் சமூக பிரச்சினைகள். மன்னார் மறை மாவட்டத்தில் காற்றாலைகளை அமைக்கும் திட்டமும் கனியமணல் அகழ்வு திட்டமும் பாரிய பிரச்சினைகளாக உள்ளன. மன்னார் தீவில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 30 காற்றாடிகளோடு மேலும் 14 காற்றாடிகள் அமைப்பதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளது. ஆயினும் இனிவரும் காலங்களில் மேலதிகமாக காற்றாடிகள் அமைக்கப்பட மாட்டாது என்ற உறுதிப்பாட்டை அமைச்சரவை தீர்மானமாக நிறைவேற்றி அரசாங்கம் தந்துள்ளது. எனவே இதையொட்டி மன்னாரில் இடம்பெற்று வந்த மக்களின் தொடர் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. கனியமணல் அகழ்வு மன்னார் தீவில் முற்றாக இடம்பெறாது என்ற வாக்குறுதியையும் அரசாங்கம் தந்திருக்கிறது. கனியமண் அகழ்வுக்கு நிறுவனங்களின் அலுவலகங்கள் மன்னாரில் இயங்க முடியாது எனவும் கனியமணல் அகழ்வு ஒருபோதும் நடைபெறாது எனவும் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றவும் அரசு வாக்குறுதி தந்துள்ளது. அரசு மக்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை தவறாமல் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. முழு இலங்கை நாடும் உலுக்கிய வெள்ள அனர்த்தம் நம்முடைய மறை மாவட்டத்தையும் வெகுவாக பாதித்துள்ளது. நம் மக்களில் சிலர் தம் இன்னுயிரை இழந்துள்ளனர். பலர் அகதிகளாக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளநீர் வீடுகளுக்குள் புகுந்து எண்ணில்லாத பொருட்சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏராளமான விளைநிலங்கள் அழிவுக்குள்ளாகி உள்ளன. கால்நடைகள் பல இறந்துள்ளன. இந்நிலையில் நிவாரண நடவடிக்கைகள் அரசினாலும் நம் மறை மாவட்ட திருச்சபையாலும் ஏனைய சில பொது அமைப்புகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதிப்புக்குள்ளாகாத மக்கள் பெருந்தன்மையோடு உதவிக்கரம் நீட்டி பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க முன்வர வேண்டும் என இச்சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கிறோம். பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துள்ள புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும் போதை வஸ்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியன. ஆயினும் தமிழர் நில அபகரிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை, இறுதிப் போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்கசார்பற்ற சர்வதேச விசாரணை, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும் என அந்த மடலில் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து மலையக மக்களுக்கு உலருணவு பொதிகளை வழங்கி வைக்க ஏற்பாடு. மட்டக்களப்பில் உள்ள கழுதாவளை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கழுதாவளை சியம்பலிங்க பிள்ளையார் ஆலயம் மற்றும் கழுதாவளை பொதுமக்களின் ஆதரவுடன் சுமார் 1200க்கும் மேற்பட்ட உலருணவு பொதிகள் மலையக மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட தித்வா புயல் மலையகத்தை புரட்டி போட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி இன்று வரை 627 பேர் உயிரிழந்துள்ளதோடு 190 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்கள் 1200க்கும் மேற்பட்ட உலருணவு பொதிகளை தயார் செய்துள்ளனர். ஒவ்வொரு பொதியும் தலா 600 ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடையது என்பதுடன் அப்பொதிகளுக்குள் அரிசி, பருப்பு, பால்மா, டின்மீன், சோயா உள்ளிட்ட பல உலர் உணவுப் பொருட்கள் அடங்கியுள்ளன. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வலுவடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று திங்கட்கிழமை வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகமாக உள்ளது. மேலும் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகளில் தற்காலிக பலத்த காற்றோட்டம் மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடியதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொத்துவில் பகுதியில் இருந்து மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழ்ந்துள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது
மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் காங்கேசன் துறை ஊடாக கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சிலாபத்திலிருந்து புத்தளம் காங்கேசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரண மற்றும் மிதமான அலைவரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரந்தம்பே மின்சார விநியோக கட்டமைப்பு திருத்த பணிகள் நிறைவு. மோசமான வானிலை காரணமாக சேதமடைந்த ரந்தம்பே மின்சார விநியோக கட்டமைப்பு திருத்த பணிகள் நிறைவடைந்துள்ளன. ரந்தம்பே முதல் மகியங்கனை உட்பட பல பகுதிகளுக்கான மின் விநியோகத்தை வழங்கும் இந்த நீர்மின் இணைப்பு 132 கிலோவாட் மின்சார விநியோக கட்டமைப்பை கொண்டது. அதன்படி மகியங்கனை மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு இதனால் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வானிலை பாதிப்பு காரணமாக மின் இணைப்புகளில் ஏற்பட்ட சேதத்தால் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளுக்கு வன்லங்காவுடன் இணைந்திருங்கள்.